சில பேருக்கு தனிமை ரொம்ப கசப்பா இருக்கும். ஆனா எல்லாருக்குமே தனித்து விடப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வலியை கொடுக்கக்கூடியது. குறிப்பா நம்மளோடது அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலியிலேயே 2 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு 3 பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நம்மளை தனியா விடுறது அப்படிங்கிறது, ஒதுக்குறது அப்படிங்கிறது, ஆர் நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்கலை அப்படிங்கிறது எவ்வளவு வலிக்குரிய விஷயம் அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இங்கிலீஷ் படத்துக்கும் சரி, 36 வயது நிலைவுக்கும் சரி ஒரு கூர்மையான ஒற்றுமை இருக்கு. ஒரு பேரண்ட்டும் அவங்களோட ஒரு சைல்டும் டீம் அப் பண்ணிட்டு இந்த பெண்ணை ஒதுக்கி வைக்கிறது, ஆர் மட்டம் தட்டுறது, ஆர் மதிக்காம போறது. இந்த ஒரு சினாரியோ ரொம்ப காமனா நம்ம குடும்பங்களே நடக்கக்கூடிய ஒன்று. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் என்னுடைய சொந்த குடும்பத்திலேயே தனியா இருக்கேன், என்னுடைய கணவரும் மகளும் ஒன்னா சேர்ந்து எப்போவுமே ஜாலியாக சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நான் அந்த ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி அவங்க என்னை மதிக்கிறதும் இல்லை, என்கிட்ட எதுவும் பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வார்த்தைகள்லேயே அவங்க வலியும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா? இது ரொம்ப காமனாக இருக்கிறதுனாலேயே இதை கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ணோம் இல்லையா? அதனால இன்னைக்கான எபிசோட் எமோஷ்னல் நெக்லெக்ட் பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த எபிசோட்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி, நான் ஒரு தெரபிஸ்டோ, சைக்காட்ரிஸ்டோ இல்லை சைக்காலஜிஸ்டோ கிடையாது. என்னுடைய அறிவுக்கு எட்டின எனக்கு கிடைச்ச ரிசோர்ஸஸை வச்சு இந்த எபிசோடை நான் கம்பைல் பண்ணியிருக்கேன். இது ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் கிடையாது. நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப நெக்லெக்ட் ஆகிருக்கீங்க, ரொம்ப வலியும் வேதனையும் அனுபவிச்சுட்ருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப நார்மலான பேசிக்கான விஷயங்கள். இது சிலருக்கு ஹெல்ப் பண்ணலாம், சிலருக்கு டீட்டெயில்டான ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ் தான் தேவைப்படும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் ப்ரொஃபஷ்னல் அட்வைஸ். ஆன் தேட் நோட், வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே இந்த எமோஷ்னல் நெக்லெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராடான ஒரு டாபிக் அப்படிங்கிறதுனால, இதை பற்றி நிறைய பேசணும் அப்படிங்கிறதுனால ஒரு முதல் பாகமாக இன்னைக்கான எபிசோட நான் விமென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேச போகிறேன். எமோஷ்னல் நெக்லெக்ட்னு சொல்லிட்டு நீ மென்னையே நெக்லெக்ட் பண்ணிட்ட பார்த்தியா அப்படின்னு உங்கள் மனசில் இப்போ தோணுது அப்படின்னா, மென் பெர்ஸ்பெக்டிவ்ல இன்னொரு செப்பரேட் எபிசோட் நம்ம கண்டிப்பாக பேச தான் போகிறோம். ஏன்னா 2 பேர் பார்வையிலிருந்தும் முக்கியமாக சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு, அதுக்கு நேரம் நிறைய எடுத்துக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இது விமென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க போகுது. பட் இதை கேட்டுட்டு இருக்கிற மென்னுக்கும் இது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட சிஸ்டருக்கோ, பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கோ, இல்லை நீங்கள் ரொம்ப மதிக்கிற ஒரு பெண்ணுக்கோ இந்த எபிசோட் கண்டிப்பாக தேவைப்படலாம். ஸோ நீங்கள் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம், ஒரு இதில் இருக்கிற விஷயங்களை அவங்க கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எமோஷ்னல் நெக்லெக்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசலாம். இது ஆப்சன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தால டிஃபைன் ஆகுது, அதாவது இல்லாமை அப்படிங்கிற விஷயத்தால தான் டிஃபைன் ஆகுது. ஏன்னா இது ஆக்டிவ் அப்யூஸ் கிடையாது. ஒருத்தங்க ஃபிசிக்கலாவோ வேர்பலாவோ ஒருத்தங்களை அப்யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இது கிடையாது. அதே மாதிரி இங்கே கத்துறதோ இல்லை கண்ட்ரோல் காமிக்கிறதோ இருக்காது. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக நம்மளோட எமோஷனுக்கு ஒரு இமோஷனல் ரெஸ்பான்ஸ் இருக்காது, நமக்குன்னு ஒரு வேலிடேஷன் இருக்காது. அதே மாதிரி நமக்கு என்ன வேணும், நம்ம உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு துளி கூட அந்த இமோஷ்னலி நெக்லெக்ட் பண்ணுறவங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஸோ விமென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக பேசணும். சின்ன வயசுலேருந்தே பொண்ணுங்களை எப்படி கண்டிஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த வீட்டோட ஷாக் அப்சார்பரே நீ தான் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க, யாருக்கு என்ன வேணும் அப்படின்றத டக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கு நம்ம ஆறுதல் சொல்ல வேண்டிய, அவர் அதை சரிப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்குள்ள சின்ன வயசுலேருந்து புகுத்தப்பட்டுட்டே வருது. சில சமயம் வீட்டில் இருக்கிற மூத்த பெண்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டோடைய தாய் பொசிஷனை எடுத்துடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசும்போதும் இந்த ஒரு கான்செப்டை கண்டிப்பாக எல்லாருமே பேசுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பெண்களுக்கு மட்டுமே அந்த பொறுப்பு வழங்கப்பட்டுட்டே வருது. வீட்டில் யாருக்கு என்ன குறைனாலும் அதை சரி செய்ய அந்த பெண் தான் முன்னாடி வர வேண்டி இருக்கு. ஸோ அதே மாதிரி நமக்கு நம்மளோட கன்சர்ன்ஸை யாராவது பார்க்க மாட்டாங்களா, பார்த்து நமக்கான ஒரு சொல்யூஷனை கொடுக்க மாட்டாங்களா, ஒரு ஆறுதல் கரம் நீட்ட மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கும் பொழுது நம்மளை சுற்றி வெறுமை தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, சுற்றி அத்தனை பேர் இருந்தும் அந்த வெறுமை இருக்கும். அதுதான் ஒரு ஃபேமிலியில் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற மிகப்பெரிய வலி. ஸோ இப்படி நம்மளை சுற்றி காயங்கள் இல்லை ஆனால் வெறுமை இருக்குது அப்படின்னு வரும்பொழுது நமக்கே
இங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, நம்ம தான் பிரச்சனையோ, நம்ம தான் ஓவராக எதிர்பார்க்குறோமோ, நம்ம தான் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிறோமோ அப்படின்லாம் சொல்லி செல்ஃப் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த குற்ற உணர்வையும் சேர்த்து சுமக்க வேண்டிய பொறுப்பு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறது நிஜமாவே ரொம்ப வலிக்குது. சரி, இப்போ நம்ம இந்த எமோஷனல் நெக்லெக்ட்கான முக்கியமான 5 சிம்டம்ஸ் பேசலாம். இந்த 5 சிம்டம்ஸ் பற்றி பேசும்போது இது எனக்கும் இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் தோண வாய்ப்பு இருக்குது. முதல் சைன் என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில், இந்த குடும்பத்தில் நாம் தனியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு மறுபடியும் அவங்க உணர வச்சுட்டே இருப்பாங்க. எப்படின்னா, மற்றவங்களுக்கு என்ன வேணும், மற்றவங்களுக்கு என்ன கவலை, மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே யோசித்து அதுக்கான ஒரு சொல்யூஷனை கூட ரெடி பண்ணி வச்சுருப்போம். ரொம்ப பேசிக்காக சொல்லணும்னா, அடுத்த நாள் காலையில் ஒருத்தங்க ஆஃபீஸ் போகும்போதோ இல்லை ஸ்கூல் போகும்போதோ அவங்களுக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அவங்களே அதை மிஸ்பிளேஸ் பண்ணியிருந்தாலும் அதை எடுத்து அவங்க கண் முன்னாடி எடுக்கிற மாதிரி வைக்கிற ஒரு பொறுப்பு கூட பெண்களுக்கு இருக்குது. பட் இதை நாம் ஓகே இவங்களுக்கு இது தேவைப்படும், ஆர் இவங்க இப்படி ஆஃபீஸ்லேருந்து வந்தால் இப்படி இருப்பாங்க, அதனால நாம் இதை கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் முன்னாடியே யோசிச்சு அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் யோசிச்சு எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படிங்கிறத டைம் டேபிள் போட்ட மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் நமக்கு அப்படின்னு வரும்பொழுது அதை பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம தேவை, நம்ம விருப்பம், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, இல்லை நமக்கு நிஜமாவே இது ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம நிஜமாவே செவத்துக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உணர்வு தான் நமக்கு வரும். எந்த சைட்லேருந்தும் ஒரு எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. ஸோ இது முதல் சிம்டம். ரெண்டாவது சிம்டம் என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு சின்ன ஒரு சஞ்சலம் இதை வெளிப்படுத்தும் பொழுதே, நீ என்ன எல்லாத்துக்கும் ஓவராக ட்ராமா பண்ணுற, நீ ரொம்ப யோசிக்கிற, நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற, நீ ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டிங்காக இருக்க, பெரிய தொந்தரவு உன்னோட அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த டூ மச் லேபிளை கொடுத்துருவாங்க. ஓ, அப்போ நான் தான் பிரச்சனையா அப்படின்னு நாமளே நினைக்கிற அளவுக்கு ஆகிடும். மூணாவது, தொடர்ந்து நமக்கே தெரியாமல் ரொம்ப நாளாக நமக்கு நாமளே தான் ஆறுதல் சொல்லிட்டு இருப்போம். நீங்கள் கவனித்து பாருங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது ரொம்ப நாள் நீடித்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ஒரு நெக்லெக்ட் இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்னா, அவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுக்கு, அங்கேருந்து எந்த பதிலுமே வராமல் இருக்கிறதுக்கு நாமளே இங்கே தனியாக உட்காந்து அழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நாள் பாத்ரூம்லேயும் கார்லேயும் ஆஃபீஸோட ஒரு மூலையிலையும் உட்காந்து நம்ம அழுதுருக்கோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தா நமக்கான ஆறுதலை நாமளே தேடிக்கிறதா மேல் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம ரொம்ப நாள் முன்னாடியே வந்துட்டோமா அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். இதுவும் ஒரு சிம்டம் தான். நாலாவது, எதெல்லாம் ஆட்டோ பைலட்டில் நடக்கணுமோ அது தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த டாபிக்ஸில் கான்வர்சேஷன்ஸ் வரும்போது அது சாதாரணமாக போயிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் லாஜிக்கல் விஷயங்கள். எக்ஸாம்பிளுக்கு, ஸ்கூலுக்கு இது தேவை, வீட்டுக்கு இந்த சாமான் தேவை அப்படிலாம் சொல்லி நம்ம பேசும்பொழுது அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் வரும். நாளைக்கு வாங்கிக்கலாம், இன்னைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் வரும். இப்படி ஆட்டோ பைலட்டான டெய்லி ரொட்டீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த பேச்சுக்கள் எல்லாம் நார்மலாக போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு ஸ்டெப் மேலே போய், இதனால் எனக்கு இதாச்சு, எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு இது ரொம்ப தப்பாப்படுது அப்படின்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கு யாரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. நம்ம அந்த டாபிக் எடுக்கிறோன்னு தெரிஞ்சாலே அவங்க கான்சென்ட்ரேஷன் ஒன்றா ஃபோனுக்கு போயிடும், இல்லாட்டி டிவிக்கு போயிடும், இல்லாட்டி வேறு ஏதோ டாபிக்கு நம்மளை டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ எல்லாமே நார்மல் டாக்ஸாக இருக்கிற வரைக்கும் ஓகே, யாரும் இந்த எமோஷன் பற்றியெல்லாம் பேசிடாதீங்க அப்படின்ற ஒரு லெவலில் தான் அவங்க இருப்பாங்க. அஞ்சாவது சிம்டம் என்னென்னா, மேலோட்டமாக பார்க்க எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு எஸ்பெஷலி இந்தியாவில் பல 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 குடும்பங்கள் மேலோட்டமாக நல்லா தான் இருக்குது. வெளிலேருந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபேமிலி பிக்சர், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேமிலி ரீல், ஃபேமிலியாக ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு வேலிடேஷன் மட்டும் வந்தால் போதும். உள்ளே ஆக்சுவலாக எப்படி இருக்குது, உள்ளே இருக்கிறவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசினோன்னா அது மிகப்பெரிய தப்பு. ரொம்ப நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் இதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். பல பல குடும்ப சண்டைகளுக்கு அப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், எஸ்பெஷலி நாம் மெச்சூர் ஆகும்போது நம்ம ரியலைஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக இஷ்யூ பண்ணுறவங்க கடைசியில் நல்லவங்களாயிருவாங்க. இஷ்யூ இருக்குன்னு ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மொத்த குடும்பமும் சேர்ந்து வில்லனாக்கும்.
இது நடக்குதா இல்லையா நீங்களே யோசிச்சு பாருங்க. மேலோட்டமாக மட்டும் நல்லா இருக்கிற குடும்பங்களில் இப்படி உள்ளூர இந்த வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த 5 சிம்டமில் எதுவாக இருந்தாலும் நீங்களும் எமோஷ்னல் நெக்லெக்ட்க்கு உள்ளாயிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். சரி, இதை எப்படி நம்ம சரிப்படுத்துறது? எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன், ஒரு எனக்குன்னு ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்ற வழியிலிருந்து நீங்கள் உங்களை எப்படி மீட்டுக்கலாம், எப்படி உங்களை ரிக்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ அதை பற்றி நிறையா சைக்காலஜி பேஸ்ட் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கும்பொழுது சில டூல்ஸ்லாம் கிடச்சிது. அந்த டூல்ஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதில் எது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு பாருங்கள். இதெல்லாம் உதவிகரமாக இருக்கணும்னா கண்டிப்பாக இதை கேட்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தா தான் முடியும். அஃப்கோர்ஸ் எந்த ஒரு மாத்திரையும் இனிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. மாத்திரைகளே கசப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வலியை அதை சரி செய்யறதுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சில ப்ராக்டிசஸ் நம்ம சொல்லும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ண உண்மையாகவே கடினமாக தான் இருக்கும். பட் அதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும். அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு சரியாகலன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ளீஸ் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுங்க. எந்த ஒரு வலியும் உங்களை கம்ப்ளீட்டாக மண்ணில் போட்டு மூட நீங்கள் அனுமதிக்காதீங்க. முதல் விஷயம், நாம் நமக்குள்ள பவுண்ட்ரிஸ் க்ரியேட் பண்ணுறது. நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அவங்க அந்த டைவர்ஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த பேச வரும்பொழுது தான் ஃபோன் பார்க்குறது, இல்லை டிவி பார்க்குறது, இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்த பேச போகிற மாதிரி கவனத்தை திருப்பிக்கிறது அப்படின்னு அவங்க பண்ணும்பொழுது நாம் அந்த சொல்ல வந்த விஷயத்த அப்படியே அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணிடணும். அப்ரப்டாக அப்படியே நிறுத்திடுங்க. ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் கம்ப்ளீட் அட்டென்ஷனை எப்போ உங்களால் கொடுக்க முடியும்? எப்போ அந்த ஃபோனை கீழே வைப்பீங்க? எப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக என்னை கவனிக்கிறீங்களோ அப்போ நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இது தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்களேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேருந்து கவனிச்சா சொல்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு உங்களை கொண்டு போகும். நீங்கள் இங்கே பெக் பண்ணல, உங்கள் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறீங்க. ரெண்டாவது, உங்களோட எமோஷ்னல் போர்ட்ஃபோலியோவை டிவைட் பண்ணுங்கள். எப்படி நம்ம சேவிங்ஸ் போடும்பொழுது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் மட்டுமே எல்லா காசையும் கொண்டு போய் போடக்கூடாது, நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட எமோஷ்னல் டிபெண்டன்சி அப்படிங்கிறது நம்மளை ஹர்ட் பண்ணுறவங்க மேலேயே நம்ம வச்சுட்ருக்கக்கூடாது. நிறைய இந்திய பெண்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்னென்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை அவங்களோட கம்யூனிட்டியை கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணுறது தான். நோ ஃபேமிலி இஸ் ஒர்த் சாப்பிங் ஆஃப் யுவர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கம்ப்ளீட் டிபெண்டன்ஸை இவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பேர்டனாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளோட கம்யூனிட்டி அப்படிங்கிறது அந்த ஃபேமிலியை விட்டும் வெளியிலையும் இருக்கணும். அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல கிளாஸில் போய் சேர்றது, நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது, நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ் மூலமாக நம்மளோட கம்யூனிகேஷனை வளர்த்துக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை ஒரு பர்சனாலிட்டியாக எது உயர்த்துமோ அந்த கம்யூனிட்டியை, அந்த சப்போர்ட் சிஸ்டமை நம்ம வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பாடியை நமக்கான ஒரு ஹெல்பிங் டூலாக யூஸ் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி நமக்கு ஒரு நெக்லெக்ட் நடக்கும் பொழுது, அதாவது நாம் பேசுகிற விஷயத்த காது கொடுத்து கூட கேட்க விருப்பம் இல்லாத ஒரு சினாரியோ நடக்கும் பொழுது, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஏங்கும் பொழுது அது நமக்கு கிடைக்காம இருக்கும் பொழுது, அதே மாதிரி நம்ம ஏதோ சொல்ல போய் அவங்க மூஞ்சியில் அடித்த மாதிரி நமக்கு ஒரு நெக்லெக்டை காட்டும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுறது என்னென்னா, நமக்கு நெஞ்செல்லாம் இறுக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி நமக்கு வார்த்தைகள் வராது, ஏதோ ஃப்ரீஸ் ஆன மாதிரி நம்ம ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் பொழுது நெக்ஸ்ட் டைம் உங்கள் பாடியை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்பிங் டூலாக பாருங்கள். ஸோ கான்ஷியஸாக உங்களோட பாதங்கள் தரையில் இருக்கிறத உணருங்க. அதே மாதிரி உங்களுடைய கைகளை இணைச்சி வச்சுக்கிட்டு, நான் பத்திரமா தான் இருக்கேன், நான் நிறைவாக தான் இருக்கேன், என்னுடைய முழு வர்த் என்னென்னு பார்க்க தெரியாத இவங்க கிட்ட தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நாம் நமக்குள்ளே சொல்லிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவங்க நம்மளை நெக்லெக்ட் பண்ணும்போது நமக்கு ஏற்படுற வலி அப்படிங்கிறது நம்ம ஹெல்த்தை பெருசாக பாதிக்கும். அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது.
4வது வெண்ட் அவுட் ரிலீஸ். இது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். நிறைய பெண்கள் தனக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு புழுங்கிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஆக்சுவலாக நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெசிவாக இருக்குமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ்பெஷலி நமக்கு இந்த மாதிரி நெக்லெக்ட் நடக்கும் பொழுது நம்ம ரொம்ப ட்ரஸ்டட் சோர்சஸ் கிட்ட இதை பற்றி பேசுறது தப்பில்லை. அதனால தான் ஒரு தெரபிஸ்ட்டை பார்த்து இந்த விஷயங்களை பேசுறது, இல்லாட்டி நம்ம ரொம்ப நம்புகிற நமக்கு ஒரு பெரிய எமோஷனல் ஆங்கராக இருக்கிற நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிட்ட இதை பற்றி பேசுறது அப்படிங்கிறது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு இப்படி எக்ஸ்ப்ரெஷனுக்கான ஒரு லெட் அவுட் வென்யூவே இல்லை அப்படின்னும் பொழுது நாம் கையில் எடுக்க வேண்டியது ஒரு பேப்பரும் பென்னும். நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை அந்த எழுத்துக்கள் மூலமாக நம்ம சொல்கிறது நம்ம பிரெயின்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களும் வெளியில் எடுத்துரும். எப்படி உள்ள டாக்ஸின் சேரும்போது நம்ம பாடி கிளென்சிங் பண்ணி நம்ம உடலை சரிப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவான ஃபீலிங்ஸ் உள்ளே இருக்கும் பொழுதும் அதை எழுத்து வடிவமாக நம்ம வெளியேற்றி நம்ம பாடியை மைண்டை க்ளீன் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாதான் இது உங்களுக்கு கூடவே உதவியாக இருக்கும். இன்றைக்கான இந்த எபிசோடை முடிக்கும்போது நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு சக பெண்ணாக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எமோஷ்னல் லிமிட்டேஷன்ஸ், உங்கள் ஃபேமிலியில் சில பேருக்கு உணர்வுகளை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம், அன்பை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம், ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் பொழுது அதை ரொம்ப கிரிஞ்சாக பார்க்குற ஆட்கள் கூட நம்ம ஃபேமிலியில் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம மதிப்பு சம்மந்தப்பட்டது கிடையாது. நாம் யார், நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் இவங்க நம்மளை மதிக்கலையோ அப்படின்லாம் நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது அவங்களுடைய இன்எபிலிட்டி. இந்த ஃபேமிலியில் எமோஷ்னல் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, அவங்களுக்கு இது புரியாதனால, அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிற இயலாமையால் தான் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல யோசிக்க ஆரம்பிங்க. தன்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு ஒருத்தரால் கொடுக்க முடியாது. அதனால அவங்கக்கிட்ட அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இல்லைன்னா அது அவங்கக்கிட்ட இல்லை, அதனால தான் அவங்க தரமாட்டேங்கிறாங்க அப்படின்றத நினைங்க. எதுக்காகவும் எந்த வெறுமைக்காகவும் நீங்கள் உங்களை சுருக்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவர்கள் உங்களை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சத்தம் போட வேண்டிய, கத்தி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த ஃபேமிலியில் உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு பர்சனாக உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு, உங்களை நீங்களை மேம்படுத்திக்கிறதுக்கு, நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன வழிகளோ அதை தேட ஆரம்பிங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பிரச்சனைகள் எப்போ சரியாகும் தெரியுமா? நம்ம ஜேர்னி நம்மளை நோக்கி உள்ளூர நடக்கும் பொழுது. நாம் நம்மளை நிறைவாக்கிட்டோம்னா வெளியிலிருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுக்காகவும் நாம் ஏங்க மாட்டோம். நாம் முழுமையானவங்க, நாம் உண்மையானவங்க. இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழறதுக்கான முழு உரிமையும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம ஞாபகம் வச்சு நம்ம கிரவுண்ட் என்னவோ அதை ரீக்ளைம் பண்ணலாம். இந்த லைஃப் உங்களோடது. ஜஸ்ட் லிவ் இட். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆஸ் ப்ராமிஸ்ட் நம்ம ஒரு எபிசோட் மென்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் பேச தான் போகிறோம். நன்றி.